ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ராக்கெட் வெடிச்சு சிதறினது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அது ப்ளூ ஆரிஜினுடைய ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம். பொதுவா ஒரு ராக்கெட் வெடிச்சதுன்னா ராக்கெட் பத்தின பல தகவல்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த நிகழ்வுக்கு பின்னாடி வெளியான அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட்ல ராக்கெட் பத்தின விவரங்களை விட வேற சில சிஸ்டம் பத்தின குறிப்புகள் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூல் ஸ்டோரேஜ் சிஸ்டம், வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம், லான்ச் டவர், சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் முக்கியமான பங்கை நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு ராக்கெட் வெடிச்ச சம்பவத்துக்கு பின்னாடி எதுக்கு எல்லாரும் ராக்கெட்டை பற்றி பேசாம லான்ச் பேடை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க? இந்த கேள்விக்கான பதில் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நியூக்ளியன் பற்றின கதை மட்டும் கிடையாது. ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில நேரங்களில் ஒரு ராக்கெட் அதிக மதிப்பு இருக்கக்கூடிய எரிபொருள் எது அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டக்கூடிய கதை. நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சென்ஸ். பெரும்பான்மையான மக்கள் விண்வெளி ஏவுதளங்களை, அதாவது லான்ச் பேட் பற்றின பல கட்டமைப்புகளை மட்டுமே பார்க்குறாங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய முக்கியமான பொருள் ராக்கெட். ஆனால் ஒரு லான்ச் வெஹிக்கிளோடுக்கு பின்னாடி செயல்படக்கூடிய என்டையர் சிஸ்டமை புரிஞ்சுக்கிறது உண்மையான சிக்கல் அங்கே தான் இருக்குது. ஒரு நியூக்ளியன் பூஸ்டரை மறுபடியும் உருவாக்க முடியும், ஒரு அப்பர் ஸ்டேஜை மறுபடியும் தயாரிக்க முடியும், பேலோட் ஃபயரிங்கை இன்னும் மறுபடியும் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் ஒரு ஆர்பிட்டல் லான்ச் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான என்ஜினியரிங் சிஸ்டமை உள்ளே வச்சுருக்கு. அதனால தான் ப்ளூ ஆரிஜின் அது வெளியிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் ராக்கெட்டை இழந்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது, எந்த கட்டமைப்புகள் இன்னும் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா லான்ச் காம்ப்ளெக்ஸ் 36 அப்படின்றது ஒரு கான்கிரீட் பேட் மட்டும் கிடையாது. அது ஒரு கிரியோஜெனிக் ப்ரொப்பலண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஹை கெப்பாசிட்டி பிளம்பிங் நெட்வொர்க், ஃப்ளேம் டிவிஷன் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டெலிமெட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெஹிக்கிள் இன்டெகிரேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி பல அடுக்குகள் ரொம்ப சிக்கலான சிஸ்டமும் வச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒன்று முழுமையாக இழக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தாக்கம் மாதங்கள் இல்லை, ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கலாம். இதுதான் ப்ளூ ஆரிஜினுடைய முதல்ல உலகத்துக்கு தெரிவிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் நியூஸ். வெடிப்பு நடந்திருக்கு, ஆனால் என்டர் லான்ச் எக்கோசிஸ்டமே அழியலை. ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி தான் அவங்களுடைய எதிர்கால லான்ச்சுடைய ஷெடியூலே மறைஞ்சிருக்கு. காரணம், நியூக்ளியன் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு கமர்ஷியல் ராக்கெட் கிடையாது. இந்த ராக்கெட் தான் எதிர்காலத்தில் ஃப்ளைட் மெயின் ஃபாஸ்ட்டில் அமேசான் ப்ராஜெக்டோடைய கைப்பர் சேட்டலைட்ஸை எடுத்துகிட்டு போகிற ஒரு முக்கியமான இடமா இருக்குது. ப்ராஜெக்ட் கைப்பர் அப்படின்றது வெறுமனே அது சேட்டலைட் மட்டும் இல்லை, அதோடைய திட்டம் மட்டும் கிடையாது. இது உலகளாவிய ப்ராட்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமேசான் அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பதிலாக இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் அப்படின்றது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸை பூமியை சுத்த விட்டுருக்கு. இந்த போட்டியில் பின்தங்காமல் இருக்கிறதுக்கு அமேசானுக்கு தொடர்ந்து லான்ச்சுடைய கெப்பாசிட்டி தேவைப்படுது. அங்கே நியூக்ளியன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் நாசா. ஒரு லான்ச் வெஹிக்கிள் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது பேலோடைய டெலிவரி பற்றினது மட்டும் இல்லை, அது ஃபியூச்சரில் லூனார் ஆர்கிடெக்சருக்கு ஒரு பகுதியாகவும் மாறலாம். ப்ளூ ஆரிஜின் உருவாக்கக்கூடிய ப்ளூ மூன் லேண்டர் ஆர்டிமஸ் திட்டத்துடைய நீண்டகால கட்டமைப்புடைய ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்குது. அதாவது இந்த வெடிப்புக்கு ஒரு லான்ச் கேம்பெயினை மட்டுமே பாதிக்கலை, இது ஒரு நிறுவனம் தன்னுடைய விண்வெளி திறனை நிரூபிக்க வேண்டிய கால அட்டவணையும் பாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த கதையில் ஒரு லேயர் இருக்குது. அது காரணம். இந்த வெடிப்பு நடந்தது ஒரு மிகப்பெரிய செய்தி இல்லை, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்குது. காரணம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு நார்மல் தான். ரூட் காஸ் அப்படிங்கிறது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தகவலாக இருக்கும். ஒரு வால்வுடைய மால் ஃபங்க்ஷன், ஒரு ப்ரொப்பலண்ட்டுடைய லீக், ஒரு இக்னிஷனுடைய சீக்வன்ஸ் நமக்கு எதிர்பாராத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, ஒரு கிரவுண்டுடைய சப்போர்ட் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறது, அல்லது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தொடர்பான எதிர்பாராத நிகழ்வா, இந்த மாதிரியான யாருக்கும் முழுமையான பதில் தெரியவே இல்லை. ஆனால் இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுகள் வெளிவரும்போது நியூக்ளியன் ப்ரோக்ராமுடைய அடுத்த சில ஆண்டுகள் எந்த திசையில் செல்லும் அப்படின்றத தெளிவாக தொடங்கும். அது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான். வெடிப்புகள் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு கிடையாது. சர்டன் வி காலத்தில் இருந்து, ஸ்பேஸ் ஷெட்யூல் காலத்தில் இருந்தோம், ஃபால்கன் 9 வளர்ச்சி கட்டங்களில் இருந்தோம். ஒவ்வொரு பெரிய லான்ச் சிஸ்டம்க்கு ஒரு தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மறுபடியும் சுட்டி காட்டுது. ஒரு ஃபெயிலியர் ஒரு திட்டத்துடைய முடிவு கிடையாது. அந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி எடுக்கக்கூடிய இன்ஜினியரிங் டெசிஷன் தான் அதோடைய எதிர்காலத்தை ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் இப்போது ப்ளூ ஆரிஜின் எதிர்கொள்ளக்கூடிய உண்மையான சோதனை வெடிப்பு கிடையாது,
இதுக்கு பின்னாடி அவங்க தொடரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ரீடிசைன், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்த கவுண்ட் டவுன். ஏன்னா ஒரு லான்ச் பேடில் உருவான இந்த மிகப்பெரிய மால் ஃபங்க்ஷன் ஒரு ராக்கெட்டை மட்டுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஒரு நிறுவனத்துடைய இன்ஜினியரிங்குமே அதோடைய மெச்சூரிட்டியவே சோதிக்க தொடங்கியிருக்கு. இந்த சோதனையுடைய முடிவு தான் நியூ கிளாண்ட் உண்மையிலேயே ஒரு ஆப்ரேஷனல் ஹெவி லிஃப்ட் வெஹிக்கிளாக மாறுமா, அல்லது இன்னும் எக்கச்சக்கமான லாங் டேர்முக்கு டெவலப்மெண்ட்டு அதை பாதைக்கு இது பயணிக்குமா அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. ஒரு லான்ச் பேடில் நடந்த சில வினாடிகளில் உலகம் முழுவதும் ஏரோஸ்பேஸ் அனாலிசிஸ்ட் ரொம்ப கவனித்து அதை பார்த்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நியூ கிளாண்ட் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிடுவோம். பல ஆண்டுகளாக ஹெவி லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிள் இந்த மார்க்கெட்டில் ஒரு விசித்திரமான ஒரு ஸ்டேஜை உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் ஃபால்கன் 9, இன்னொரு பக்கம் ஃபால்கன் ஹெவி. இந்த ரெண்டுமே தொடர்ந்து லான்ச் பண்ணப்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் ப்ளூ ஆரிஜின் நியூ கிளாண்ட் அப்படின்றத இன்னும் ஒரு ஆப்ரேஷனல் மெச்சூரிட்டியாகவே அவங்க எடுத்துக்கிறல. இதன் காரணம் நியூ கிளாண்ட் ஒரு சாதாரணமான ஒரு ராக்கெட் கிடையாது. இது சுமார் 98 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள். அதோடைய முதல் கட்டத்தில் 7 BE-4 இன்ஜின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்ஜினுமே லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் மூலியமாக லிக்யூட் ஆக்சிஜனை பயன்படுத்தப்பட்டு இயங்குது. இந்த இன்ஜின் ஒன்று சேர்த்து உருவாக்கக்கூடிய த்ரஸ்ட் லான்ச் வெஹிக்கிளை பூமியுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி விண்வெளிக்கு கொண்டு போகும். ஆனால் நியூ கிளாண்ட் ஒரு முக்கிய நோக்கத்துடைய ஒரு அங்கமாக இருக்குது. இது ஆர்பிட் பண்ணுறது மட்டுமே கிடையாது. அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஸ்பேஸ் எக்ஸுடைய லான்ச்சிங் வெஹிக்கிள் மாதிரி அந்த பூஸ்டர் மறுபடியும் வருது இல்லையா, அதே மாதிரி. அதாவது ஒரு விமானம் போடு பாதையில் இறங்குற போது அதோடைய பூஸ்டர்ஸ் கடலில் இருக்கும். அது ரெக்கவரி பண்ணி தரையிறக்கி யூஸ் பண்ணணும். இந்த இலக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக தோணலாம். ஆனால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. காரணம், லான்ச் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம். ரெக்கவரி அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்ஸை மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய முயற்சி. அதனால தான் ரீயூசபிள் ராக்கெட் டெக்னாலஜி கடந்த 20 ஆண்டுகளில் ஏரோஸ்பேஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ப்ளூ ஆரிஜின் அதே பாதையில் தான் தன்னுடைய இலக்கையுமே கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வெடிப்பு ஒரு அசாதாரணமான ஒன்றா இருந்திருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உருவாகுது. ஒரு ராக்கெட் ஸ்டாட்டிக் ஃபயர் டெஸ்ட்டில் எதுக்கு வெடிக்கணும்? இதுக்கான பதில் ஸ்டாட்டிக் ஃபயர் டெஸ்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ராக்கெட் கண்டிப்பாக பறக்கும், பட் இந்த டெஸ்ட்டில் ராக்கெட் பறக்காது. ஆனால் லான்ச் பேடுக்கு முன்னாடி சந்திக்க வேண்டிய தெர்மல் லோட்ஸ், ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், ப்ரொபலண்ட்டோடைய ஃப்ளோ டைனமிக்ஸ், இன்ஜின் அதோடைய ஸ்டார்ட் அப் சீக்வன்ஸு, இதெல்லாம் முக்கிய பல அம்சங்கள் இதில் இருக்குது. அதாவது ஒரு ரிஹர்சல் அப்படிங்கிறது இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறாம இது லான்ச்சுடைய ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் வேலிடேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா லான்ச் நடக்கக்கூடிய நாளில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை விட லான்ச் பேடில் தவறு ஏதாச்சும் நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த சோதனைகளை எதிர்பாராத நிகழ்வுகளாக வெளிப்படுத்தலாம். ஒரு வால்வுடைய மில்லி செகண்ட் செலவில் தவறாக செயல்பட்டாலும், ஒரு சென்சார் தவறான தரவை நமக்கு கொடுத்தாலும், ஒரு ஃபியூல் லைனில் ப்ரொபலண்ட்டோடைய லீக் ஏற்பட்டிருந்தாலுமே கிரையோஜெனிக் என்விரான்மெண்ட்டில் நிகழக்கூடிய ஒரு சின்ன அனாமலி கூட மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கலாம். ஏன்னா ராக்கெட்டோடைய ப்ரொபலண்ட் சாதாரணமான ஒரு திரவங்களாக இருக்காது. அதில் லிக்விட் ஆக்சிஜன், லிக்விட் ஹைட்ரஜன், லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு நிறையா இருக்குது. இது எல்லாமே மிக குறைந்த வெப்பநிலையில் சேமிக்கப்பட்டிருக்கு. அது தெர்மோடைனமிக் பிஹேவியர் சாதாரண தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ளூயிட்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் லான்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு கெமிக்கல் பிளான்ட், பவர் ஸ்டேஷன், கிரையோஜெனிக் ஃபெசிலிட்டி அண்ட் ஏரோஸ்பேஸ் சிஸ்டம் இது எல்லாமே ஒன்று சேர்த்த ஒரு சிக்கலான ஒரு சூழல். ப்ளூ ஆரிஜின் வெளியிட்ட அறிக்கையில் லான்ச் பேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றின குறிப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ராக்கெட் லாஸ் அப்படின்றது ஒரு ஹார்ட்வேர் லாஸ், ஆனால் லான்ச்சோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ் அப்படின்றது ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி லாஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்குமே இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இதோடைய தாக்கம் அடுத்த சில மிஷன்ஸில் மட்டும்தான் முடிகிறது கிடையாது. அது ப்ராஜெக்ட் கைப்பர் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமேசான் உருவாக்கின ப்ராஜெக்ட் கைப்பர் அப்படின்றது ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி வலம் வரணும். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஒரு சிஸ்டமுடைய வெற்றி இந்த சேட்டலைட்டோடைய டெக்னாலஜினால மட்டும்தான் தீர்மானிக்கப்படுறது கிடையாது. லான்ச்சுடைய ஃப்ரீக்வன்சினாலுமே தீர்மானிக்கப்படுது. ஒரு வருஷத்தில் எத்தனை சேட்டலைட் சுற்றுது, எவ்வளோ வேகமாக அது நம்ம பூமியை சுற்றுது, எவ்வளோ சீக்கிரமாக குளோபல் கவரேஜ் நமக்கு கிடைக்குது. இந்த கேள்விக்கான பதில்கள் லான்ச்சுடைய கெப்பாசிட்டியோட நேரடியாக கனெக்ஷனில் இருக்குது. அங்கே நியூ கிளாண்ட் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. அதனால் இந்த வெடிப்பு ஒரு ராக்கெட்டோடைய ஃபெயிலியராக மட்டும் இல்லாமல் ஒரு
டிப்ளாய்மெண்ட் ஷெட்யூலுடைய ரிஸ்க்காகவும் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த கதையுடைய மற்றொரு பகுதி நாசாவை நோக்கி போகுது. மனிதர்கள் மறுபடியும் நிலவுக்கு போகக்கூடிய முயற்சியில் ஒரு சிங்கிள் மிஷன் அவங்களுடைய கையில் மட்டும் கிடையாது. அது பல லான்ச் வெஹிக்கிள்ஸ், பல ஸ்பேஸ் கிராஃப்டுடைய சிஸ்டம்ஸ், பல லாஜிஸ்டிக்ஸ் கேன்ஸ் எல்லாத்தோட ஒன்று சேர்த்துருக்கு. இந்த இக்கோசிஸ்டம் கமர்ஷியல் ப்ரொவைட்ஸை இன்னும் ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சுருக்கு. ப்ளூ ஆரிஜின், லூனர் ஆம்பிஷன்ஸ், ப்ளூ மூன் லீடர்ஸ் அண்ட் அது தொடர்பு இருக்கக்கூடிய லான்ச் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே நீண்ட காலத்தில் லூனர் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒரு திட்டங்களில் ஒரு முக்கிய உறுப்பாகலாம் இருக்குது. அதனால் நியூ கிளைனுடைய ஆப்ரேஷனல் ரெடினஸ் ஒரு கமர்ஷியல் மைல்ஸ்டோன் மட்டும் கிடையாது, இது ஒரு எதிர்கால லூனார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு முக்கிய பகுதியாகவும் இருக்குது. அதனால தான் இந்த வெடிப்பு இதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது அவங்க ராக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க, அவங்க டைம்லைனை பற்றி பேசுகிறாங்க, கேப்பபிலிட்டி, இண்டஸ்ட்ரியல் மெச்சூரிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா ஏரோஸ்பேஸோடைய வரலாறு ஒரு விஷயத்தை தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்குது. ஒரு லான்ச் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த திட்டத்தை அதோடைய முடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் ஃபெயிலியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டெசிஷன் அதோடைய எதிர்காலத்தை கண்டிப்பாக தீர்மானிக்கும். 1960களில் ஷேட்டன் ப்ரோக்ராம், 1980களில் நடந்த ஷட்டில் ப்ரோக்ராம், 2000 நடந்த ஃபால்கன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது ஒவ்வொன்றும் ஃபெயிலியரை கண்டிப்பாக சந்திச்சது. ஆனால் அந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி பெறப்பட்ட டேட்டா அதுக்கு பின்னாடி வந்த பல வெற்றிக்கான அடித்தளமாக மாறுச்சு. அதே கேள்வி இப்போ நியூ கிளைனுக்கு முன்னாடி நிற்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு முடிவா அல்லது இது ஒரு இன்ஜினியரிங் லேர்னிங் ஈவெண்ட்டா? இந்த கேள்விக்கான பதிலை இப்போ யாருமே உறுதியாக சொல்லவே முடியாது. காரணம் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், இந்த லான்ச் பேடில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஃபயர்பால் ஒரு ராக்கெட் மட்டும் கிடையாது, ஒரு நிறுவனத்துடைய இன்ஜினியரிங் கல்ச்சரை நமக்கு டெஸ்ட் பண்ணுது, ஒரு லான்ச் சிஸ்டமுடைய ரெசிலியன்ஸை சோதிக்குது, ஒரு எதிர்கால ஸ்பேஸ் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்குடைய வலிமையை சோதிக்க இங்கே தொடங்குது. அடுத்த கவுண்ட் டவுன் எப்போ அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த கவுண்ட் டவுனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கான்ஃபிடன்ஸ் எப்போ திரும்பும் அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா விண்வெளி ஆராய்ச்சி வரலாறுல லான்ச் டே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை காட்டும். லான்ச் டேக்கு முன்னாடி நிகழ்ந்த தோல்விக்கு பின்னாடி மறுபடியும் அது எழுந்து தன்னுடைய திறனை காட்டும். அடுத்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.